ஹாய்மா, என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த கொரியாவில் ஃபேமஸாக இருக்கிற இந்த கிம்ச்சி அப்படின்ற ஒரு ஊறுகாய் இருக்கு இல்லையா, அது நம்மள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு அந்த கிம்ச்சி செய்ய போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த சைனீஸ் கேபேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நம்ம இந்தியன் கேபேஜ் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணுற முள்ளங்கி எடுத்திருக்கேன், ரேடிஷ். அதுக்கப்புறம் நான் எந்த வினிகர் எதுவும் ஆட் பண்ணலை. அப்புறம் அவங்க நிறைய அந்த ஃபிஷ் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணலை. நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், இதில் பாதி போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு. ஓகேவா? ஓகே. இப்போ என்னம்மா ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேபேஜை வந்து உப்பு போட்டு 1 hour ஊற வைக்க போகிறோம். கட் பண்ணி உப்பு போட்டு 1 hour ஊற வைக்க போகிறோம். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேபேஜ் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். நம்ம இந்தியன் கேபேஜ் யூஸ் பண்ணுறதால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் 1 hour ஊற வைக்கணும். சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் அந்த மெத்தட் ப்ராசஸ். இதில் இந்த ஹார்டாக இருக்கிற போர்ஷன்லாம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கு மேலே இதில் எதனா உப்பு போட வேணாமாம்மா? இல்லை, இது கட் பண்ணிவிட்டு நம்ம உப்பில் ஊற வைக்கலாம், கல் உப்பில். ஓகே. கட் பண்ணியாச்சாம்மா? ஆமாப்பா. இப்போ அந்த ஃபுல் கேரட்டையும் கேபேஜையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி லேயராக எடுத்துக்கலாம். நம்ம இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சால்ட்டில் கல் உப்பில் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். அது வந்து எதுக்காக அந்த ப்ராசஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, அது சாஃப்ட் ஆகிறதுக்காக. ரொம்ப ஹார்டாக இருக்க போர்ஷன்ஸ்லாம் வச்சிடலாம் நம்ம. இதில் எதுவும் மேரினேஷன்லாம் கிடையாதாம்மா? இல்லை, இது ஃபஸ்ட்டு வந்து வெறுமனே இதில் உப்பில் ஊற வைக்கிறது தான். அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் இது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மடங்குற மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பண்ணணும். பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ரொம்ப எல்லாம் கம்மியாக வதங்கி வந்துடும். ஓகே. நம்ம இப்போது இதை கேபேஜ்லாம் நல்லா கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போது ஃபுல்லாக கல்லுப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். சரி, நம்ம இந்தியாவில் எப்படி ஊறுகாய் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் தான். அது வந்து கெடக்கூடாது இருக்கிறதுக்கு. அதனால் வந்து நம்ம எப்பவுமே ஊறுகாய் எல்லாத்துலேயும் வந்து உப்பு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, உப்பில் ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் வந்து நல்லா உப்பில் வந்து இதை. இது எவ்வளோ நாள் நம்ம கெட்டு போவோம்? இது கெட்டெல்லாம் போகாது. பட் இல்லைன்னா இந்த ஊறுகாயோட ஸ்பெஷல் வந்து நம்ம ஊறுகாயெல்லாம் பண்ண உடனே நம்ம இந்தியாவில் வந்து பாட்டிலில் போட்டு வீட்டில் வச்சுப்போம், ஜாடியில் போட்டு வச்சுப்போம். பட் இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கட்டாயமாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா இது வந்து வெஜிடபிள்ஸ் போடுறதால அதில் இருந்து அந்த இதுவெல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னா, ஜூஸ்லாம் வெளில வந்தால் அது என்ன ஆகும், கெட்டு போகும் இல்லையா, ரொம்ப ஃபர்மெண்ட் ஆகும்போது. அதனால் வந்து இது வெளியில் வைக்கிறது இல்லை. 1 நாள் 2 நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட வேண்டியது தான். ஓகே. போதுமா? ஓகே. ஊற வச்சுட்டு மற்ற ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம். கிம்ச்சிக்கு கேபேஜ்லாம் வெட்டி வச்சுட்டோம்மா, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரைஸில் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஓகே. இது பார்த்துக்கோ. இங்கே 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு, அந்த அரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைக்க போகிறோம். கரைச்சிட்டு இங்கே ஏற்கனவே தண்ணி சுட பண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகே. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம்.
இந்த தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது பாயில் ஆகும்போது நம்ம இதை போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பேஸ்ட் வரும். ஓகே, இப்போது இங்கே தண்ணி சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. நான் கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை அந்த தண்ணியில் ஊற்றுறேன். ஓகேவா? எதுக்குமா அந்த பேஸ்ட்டு? இந்த பேஸ்ட் வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸோட மசாலாலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். இல்லையா? அது என்னென்ன வச்சுருக்கோம், மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு, வெங்காய பேஸ்ட்டு, அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பார்த்து இது வந்து ஒரு கம்பைனிங் ஏஜென்ட்டாக இருக்க போகுது. சரியா? அதெல்லாத்தையும் ஒரு பைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இது திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ இதை ஸ்டிர் பண்ணணும். ரைஸ் பேஸ்ட் ரெடியாம்மா? ஆமாப்பா, ரெடி ஆகிடுச்சு. இந்த கிட்ட வந்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. 1 மணி நேரம் ஆயிடுச்சுலம்மா. நம்ம ஊற வச்ச கேபேஜ் என்னாச்சு? நம்ம ஊற வச்சுட்டு போனோம் இல்லையா? பாரு, நம்ம 2 பாத்திரத்தில் வச்சிடணும். அது எல்லாமே பார்த்தோம்னா இப்போது இவ்வளோ தான் இருக்குது நம்மள்கிட்ட. எல்லாமே நல்லா சாஃப்டாக பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. நம்ம உப்பில் ஊற வச்சதால் நமக்கு நல்ல தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை போயிட்டு நல்லா ஒரு 2 முறை 3 முறை வாஷ் சுத்தமான தண்ணியில் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வரப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம நான் இந்த அலசிட்டு இந்த கேபேஜ் ஃபுல்லாத்தையும் 3 முறை 4 முறை அந்த உப்பெல்லாம் போகிற அளவுக்கு தரவாக நான் வாஷ் பண்ணி ஃபுல்லாக தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இதுலேருந்து இப்போ நமக்கு இது ஒரு இந்த பெரிய பவுலில் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இது கூட ஆட் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு கேரட்ஸ். இதை நம்ம எப்படிமா வெட்டணும்? ஃபைன் சாப்பா? ஃபைன் சாப்லாம் இல்லைப்பா, அப்படியே ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு தின்னாக வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே. வெஜிடபிள்லாம் ஃபைன் சாப் பண்ணியாச்சுலம்மா. இதுக்கு மாதிரி என்ன பண்ணணும்? ஆமாப்பா, எல்லாத்தையும் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க இப்படி தான் வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரேடிஷை நான் இப்படி தான் வெட்டியிருக்கேன். சில ஒரு ரேடிஷை வரைக்கும், ஒரு முள்ளங்கி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, அதை நான் அப்படியே பண்ணுறேன். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது வந்து இதில் அரைக்க வேண்டிய மசாலா. ஓகே. என்ன அரைக்க போகிறோம்னா நம்ம ஹாஃப் ஆனியன், பாதி வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, சரியா? அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் போடணுமாம்மா? இல்லை, நான் என்கிட்ட இருக்கிற சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறம் இது தேவையான உப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம உப்பு காரம்லாம் ஊறுகாய்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அரைச்சிட்டியாம்மா? ஆமாப்பா, அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போது நம்ம கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைஸ் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஆமாம். அரிசியில் ஒரு பேஸ்ட் பண்ணோம், அது ஃபுல்லுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் போட்டு கலக்க வேண்டியதானம்மா? மிக்ஸ் பண்ணுற வேண்டியதானே? ஆமாப்பா, ஆமாம். ஓகே, நான் அந்த பேஸ்ட்டுங்களெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து காரம் வந்து இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு கணக்கு வச்சுக்கல, நம்ம செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயின் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லையா, பிளெயின் பவுடர் போடுறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம வச்சுருக்கிற மேங்கோ ரேடிஷ். முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம், மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கேரட். ஓகே, இப்போ நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், கோஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பெல்லாம் வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணிக்கிட்டு கூட ஆட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. உப்பு அப்புறமா காரம் எல்லாம் செக் பண்ணேன். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? பண்ணிடலாமா? இது கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் தானே வச்சாகணும்? ஆமாப்பா, இது அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் அப்படின்றதால. அப்புறம் வந்து ஃபங்கஸ் ஏதாவது ஆகிடும். கட்டாயமாக இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும். கம்மியாக செஞ்சு ஒரு நாள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். பட் கொஞ்சம் நிறைய பண்ணும்போது கெட்டு போயிடும் இல்லையா, வெஜிடபிள்ஸ் வேறு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீ வேணா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஓகே. ஒரு கேரட் சாப்பிட்டு பார்க்க. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கா? ஓகே. நம்ம தேவைப்படும் போது நம்ம வீட்டில் சைட் டிஷ்ஷாக வேணும் போது கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாமா? முன்னாடியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த வாரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த பேஸ்டெல்லாம் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் இதுக்குள்ளார போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.